அனைவருக்கும் மாலை வணக்கம். தந்தைக்கு மகனாற்றும் உதவி இவன் தந்தை எந்தோட்டான் இவன். ஒரு மகனை பெருமைப்படுத்தக்கூடியது தந்தை தான். இந்த மாதிரி பையனை பெக்கிறதுக்கு தந்தை எந்த அளவுக்கு தவம் செய்திருப்பான் அப்படின்னு வெளியில் சொல்கிற அளவுக்கு என்னுடைய தந்தை வளர்ந்துருப்பார். அதே போல் என்னுடைய தந்தையும் என்னை அப்படி தான் வளர்த்துருக்காரு. நானும் என்னுடைய பசங்களையும் ஃப்ரீடமாக கொடுத்து, அதாவது ரொம்ப நிர்பந்தப்படுத்தாமல் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வச்சுருக்கேன். அதிக நேரம் அவங்களுக்கு விளையாட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். படிப்பு 2ஆம் பட்சம் தான். எல்லா படிப்பும் மனதுக்காக தான். அதனால் நான் அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுனால அவன் வாழ்க்கையை அவனே சுதந்திரமாக முடிவெடுத்து நிறுத்தி அவன் வாழ்க்கை வாழ்வான். அந்த அளவுக்கு நான் அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். நன்றி. வேற ஏதாவது பேசுறீங்களா? எப்பவுமே அப்பா கூட இருக்கிறப்போ அந்த அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாவை விட அப்பா தான் அதிக அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அப்படி இருங்க, இப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்பெல்லாம் கோவம் தான் வரும். அம்மா மேல அதிக இதாக இருக்கும். அப்பா என்னடா இப்போ இப்படி சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு கோவம் வரும். ஆனா அந்த இடத்துக்கு வர்றப்போ நம்மளை எப்படி பேரண்ட்ஸ் அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்கிறது அந்த இடத்துல தான் தெரியுது. தம்பிக்கு மேரேஜ் கேட்காம ஆனால் அப்பா எங்கள் கூட இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டாரு. ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கிறது தெரியுது. ஒரு வேளை மேலேருந்து பார்த்துட்டு போகிறான்னு தெரியல. இருக்கிறப்ப யாரோட அருமைங்கிறது தெரியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். ஆனால் அதுவே நம்ம ஒரு குழந்தைக்கு தாயாவோ தந்தையாகிறப்போ அதோட வலி வேதனை அப்பாற்பட்டது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்கிறது உணர்றப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுற அப்பாவை. அப்பா மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனால தான் அவங்களை கூப்பிட்டு பேச வச்சிருக்காரு. சரிங்க சார். பேரண்ட்ஸ் மட்டும் இங்க வரலாம் கேட்கல.